இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு, தவக்காலத்தின் 12ஆம் நாள். இந்த அருமையான இனிமையான நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த வாரத்தில் நம் இறைவன் நம்மோடு உடனிருந்து பயணித்து 11 நாட்கள் இந்த தவ முயற்சியை நாம் பங்கேற்றிருக்கின்றோம். நம்முடைய முடிவுகள், நம்முடைய காரியங்கள் இந்த தவ காலத்தில் நாம் ஜெபமும் நோன்பும் தர்மமும் செய்து புண்ணிய பலன்களை தேடி வருகிறோம். இந்த 11 நாட்களை கடந்து வந்ததற்காக முதலில் நன்றி செலுத்துவோம். கடந்த வாரத்தில் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் போக்குவரத்தையும் படிப்பையும் தொழிலையும் விவசாயத்தையும் ஆடு மாடுகளையும் இன்னும் நம் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளையும் நம்முடைய செல்ல பிள்ளைகளையும் ஆசீர்வதித்த கிருபைக்காக முதலில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, தோத்திரம் இயேசுவே என்று சொல்வோம். புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். அற்புதங்களையும் அதிசயங்களை இன்னும் அபரிதமாக நாம் பெறப்போகின்றோம். நீங்கள் உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், நாளை வியத்தகு செயல்களை நீங்கள் காண்பீர்கள் என்று கூறுகிறார். ஆம் பிரியமான சகோதர சொல்லி, இந்த தவக்காலம் அப்படிப்பட்ட ஒரு இறை அனுபவத்தை பெற, அந்த இறை ஆசிரியை பெற, அந்த இறைவனுடைய இரக்கத்தை பெறக்கூடிய காலம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற உங்களோடு இணைந்து நான் ஜெபிக்கின்றேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த வாரம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கொடுக்கும்படி உங்களோடு இணைந்து நான் ஒப்புக் கொடுக்கின்றேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளுடைய வாசகங்கள் அத்தனையும் விசுவாசம், நம்பிக்கை, உருமாற்றம் பெற வேண்டும் என்பதுதான். சினிமா பட ஷூட்டிங் நம்ம பார்த்திருக்கலாம். அந்த ஷூட்டிங்கை 3 விதமாக பிரிப்பார்களாம். ஒன்று லாங் ஷாட் என்று சொல்கிறார்கள், மிடில் ஷாட் என்று சொல்கிறார்கள், அடுத்தது க்ளோஸ் அப் ஷாட் என்று கூறுகிறார்கள். எடுத்துக்கொள்வோம், ஒரு மலையிலிருந்து அல்லது ஒரு மரத்திலிருந்து கீழே விழுவதான ஒரு காட்சி. அது கீழே விழுகின்ற போது, மலை உச்சிகள் இருக்கின்ற போது ஒரு லாங் ஷாட் எடுத்து விடுகிறார்கள். மிடில் ஷாட், அவர் கீழே விழுந்தவுடன் உருண்டு வருவதாக ஒரு ஷாட் எடுக்கின்றார்கள். அதற்கு பிறகு அந்த ஹீரோ எழுந்து நிற்பது போது க்ளோஸ் அப் ஷாட் எடுக்கிறார்கள். பிரியமான சகோதரர்களே, இங்கு நாம் பார்ப்பது என்ன? அந்த மலையிலிருந்து கீழே விழுவதை போல இருப்பவர் டூப்ளிகேட். அவர் கீழே விழுவதும் இல்லை, உருண்டு வருவதும் இல்லை, கடைசியில் அவர் எழுந்து நிற்பவர்தான் ஹீரோ. இங்கு உலகம் சார்ந்த ஒரு மாற்றம் இதுதான். ஒரிஜினல் டூப்ளிகேட். அவர் கீழே விழுவதைப் போலவும் உருண்டு வருவதைப் போலவும் அவருக்கு அந்த பட ஷூட்டிங் இருந்தாலும், ஆனால் ஹீரோ காயப்படாம மெனக்கெடாம அருமையான விதத்தில் எழுந்து நிற்கின்றாரே, அவரைத்தான் நாம் ஹீரோவாக வணங்குகிறோம். இது உலகளாவிய ஒரு மாற்றம். ஆனால் தேவனுடைய உருமாற்றம் என்பது, அவர் மனிதனாக பிறந்தாலும், அவர் மனிதனை போல வாழ்ந்தாலும், தாபோர் மலைக்கு தன்னுடைய அன்பு சீடர்களோடு ராயப்பரோடும் யோவானோடும் யாக்கோப்போடும் செல்கின்றார். தாபோர் மலையில அவர் உருமாறுகிறார். அவர் உருமாற காரணம் என்ன? அவர் மனித சுபாவத்தோடு இருந்தாலும், நான் இறைத்தன்மை கொண்டவர், நான் மனிதர்களுக்கு மத்தியிலே மேலானவர் என்பதை நினைவூட்டுவதற்காக, அதை சீடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, இந்த உலக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மேலோங்கி அவர் ஒரு மாறியதை சீடர்களுக்கு முன்னாலே அவர் வெளிப்படுத்துகிறார். அங்கு ஒரு அருமையான குரல், இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவருக்கு செவி சாயுங்கள். பிரியமான சகோதர சொல்லே, தாபோர் மலையில இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி இருந்த போதிலும் உழைக்காமல் ஹீரோவாக மாற வேண்டும், உருளாமல் உழைக்காமல் ஹீரோவாக மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சீடர்களுக்கு மத்தியில
ஆண்டவர் நீங்கள் உழைக்க வேண்டும், நீங்கள் ஒரிஜினலாக இருக்க வேண்டும் என்பதுதான். சீடர்கள் என்ன நினைத்தார்கள்? இந்த இறை அரசு வர வேண்டும், அந்த அரசுல நாங்க ஜாலியா மந்திரி பதவி ஏற்று உழைக்காம உண்ணணும், உழைக்காம பதவியும் பணமும் அதிகாரம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சீடர்கள் நினைத்தார்கள். ஆகையால் தான் என்ன கூறுகிறார்கள்? ஆண்டவரே, உமக்கொன்றும் மோயிசனுக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றும் ஒரு கூடாரம் அமைத்து இங்கே தங்கிவிடலாமே என்றெல்லாம் அவர்கள் கனவு காண்கின்றார்கள், பேசுகிறார்கள். ஆண்டவர் இல்லை, இதுவல்ல நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கொண்டது. இதோ கடந்து வருவோம், கீழே இறங்குவோம், இன்பத்தோடு இருப்பதல்ல. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ் என்றால் எப்படி இருக்கும், ஒவ்வொரு நாளும் தீபாவளி என்றால் எப்படி இருக்கும், ஒவ்வொரு நாளும் நியூ இயர் என்றால் எப்படி இருக்கும். ஆகையால் ஆண்டவர் இறங்கி வர வேண்டும் என்று கூறுகிறார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்கிறோம். முதிர்ந்த வயதில் ஆபிரகாமுக்கு மகனை கொடுக்கின்றார், ஈசாக்கை. அந்த ஈசாக்கை மலைக்கு சென்று அந்த ஈசாக்கை பலி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆபிரகாம், ஏன், எதற்கு, ஏன் இப்படி செய்கிறாய்? என்னுடைய வாரிசு அல்லவா? இதோ மணலை போல நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய வாரிசு உருவாகும் என்று சொன்னீரே கடவுளே, இது உமக்கே நியாயமா, உமக்கே அடுக்குமா என்றெல்லாம் நம்மை போல ஆபிரகாம் கேள்வி கேட்கவில்லை. அவர் தன்னுடைய அந்த ஒரே மகனை சென்று அங்கு பலிபீடம் அமைத்து விறகுகளை வைத்து அதற்கு மேல் மகனை தூக்கி வைத்து கத்தியை எடுக்கின்ற போதுதான் ஆண்டவர் நிறுத்து. பிரியமான சகோதர சோழே, விசுவாசம் என்றால், நம்பிக்கை என்றால், பிரமாணிக்கம் என்றால் அதுதான். எந்த சூழ்நிலையிலும் இதோ என்னுடைய விசுவாசத்தை நான் இழக்க மாட்டேன். பிரியமான சகோதர சோழே, இன்றைய இரண்டாவது வாசகத்தில் பவுலுடையார் அருமையாக சொல்கிறார், நம் கடவுள் நம் பக்கம் இருக்கின்ற போது நமக்கு என்ன கவலை? யாருக்கும் பயப்பட வேண்டும், யாருக்கு அஞ்ச வேண்டும்? யாருக்கும் அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நம்மை உயர்த்தக்கூடிய கடவுள், நம்மை உருமாற செய்யக்கூடிய கடவுள் நம் பக்கம் இருக்கின்ற போது நமக்கு என்ன கவலை? ஆம் பிரியமான சகோதர சொல்லே, ஆகையால் தான் ஆண்டவர் என்ன கூறுகிறார்? இதோ கிறிஸ்துவ வாழ்வு என்பது இன்பம் மட்டுமல்ல, துன்பமும் கலந்ததுதான். துன்பத்தின் வழியாக நீங்கள் மாட்சிமை பெற வேண்டும் என்பதற்குத்தான் தொடக்க கால திருச்சபையில எத்தனையோ மத கலவரங்கள், அந்த கலவரத்தில் எத்தனையோ பிற தெய்வங்களை வணங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள். அவர்களுடைய உயிரையும் தியாகம் செய்தார்கள். ஆதி திருச்சபையில வாழ்ந்த எத்தனையோ கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். பிரியமான சகோதர சொல்லே, அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழ வேண்டும். இன்று நம்முடைய உருமாற்ற பெருவிழா நமக்கு என்ன கூறுகிறது? இதோ நாம் உலகத்தில் வாழ்ந்தாலும், சக மனிதர்களோடு வாழ்ந்தாலும், மற்றவர்களை விட நாம் மேலோங்கி வாழ வேண்டும். எந்த இடத்தில் பணி செய்தாலும் மற்றவர்கள் பணியை விட நம்முடைய பணி சிறப்பாக இருக்க வேண்டும். எங்கு படித்தாலும் மற்ற மாணவர்களை விட கத்தோலிக்க கிறிஸ்தவ மாணவர்கள் சீரு சிறப்புமாக படிக்க வேண்டும். வேலை செய்தாலும் சரி, அல்லது ஒரு நிறுவனம் நடத்தினாலும் சரி, அல்லது கல்லூரியில் படித்தாலும் சரி, கல்லூரியில பள்ளியில வேலை செய்தாலும் சரி, எங்கிருந்தாலும் நான் மற்றவர்களோட அதிகமாக உழைப்பேன், மற்றவர்களை விட நான் நேர்மையாக நடந்து கொள்வேன், நான் மற்றவர்களை விட உண்மையாக நடந்து கொள்வேன், நான் மற்றவர்களோட கண்ணியம் கற்போடு நடந்து கொள்வேன், நான் மற்றவர்களோட நன்னயத்தோடு நடந்து கொள்வேன் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே உருமாற்ற பெருவிழாவின் வழியாக நமக்கு கூறுகிறார். நாமும் மாற வேண்டும். சோம்பேறித்தனத்திலிருந்து, கோபத்திலிருந்து, எரிச்சலிருந்து, பழிவாங்கக்கூடிய எண்ணத்திலிருந்து, அல்லது உலகளாவிய ஆசையிலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாக வாழ வேண்டும். அதற்குரிய காலம்தான் இந்த தவக்காலம். இன்றைக்கு 12வது நாள் தவக்காலம் தொடங்கி இந்த 12 நாட்கள் எப்படி வாழ்ந்தோம்? நம்முடைய முடிவுகள், தீர்மானங்கள், பாவத்துல, பலவீனத்துல, சின்ன சின்ன ஆசைகளில் விழுந்து விட்டோமா? நினைத்து பார்ப்போம்.
சோதனையை வெல்வதுதான் இந்த தவக்காலம். பிரியமான சகோதர சோலே, இந்த சோதனையில் விழுந்து விடாமல் பலதரப்பட்ட தவ முயற்சிகள் நம்மை இன்னும் மேன்மை தாங்கியவர்களாக இருக்க வேண்டும். நம்ம குடும்பத்தில் இருப்பவர்கள் இவரே அன்பார்ந்த மைந்தர், இதோ இவர் சொல்வதை கேட்க வேண்டும், இவர் புனிதமாக வாழ்கிறார், இவர் பரிசுத்தமாக வாழ்கிறார், இவர் ஒரு சன்னியாசியை போல வாழ்கிறார், இவர் சாமி என்று அழைக்கக்கூடிய தகுதி பெற்றவர் என்று சொல்ல வேண்டும். மத சகோதர சகோதரிகளை பார்ப்போம். ஒரு மாலை அணிவித்து விட்டார்கள் என்றால் அவ்வளவு பக்தியோடு பரவசத்தோடு அவ்வளவு ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு அப்படிப்பட்ட புனிதமான வாழ்க்கை வாழ்வதை நாம் பார்ப்பதில்லையா? இதை சாப்பிடக்கூடாது என்றால் சாப்பிடாமே வாழ்கின்றார்கள். இப்படிப்பட்ட வீடுகளுக்கு செல்லக்கூடாது அல்லது இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடாது என்றால் அப்படியே வாழ்கிறார்கள். அல்லது மாலையை கலட்டி வைத்துவிட்டு இந்த ஆண்டு முடியாது, அடுத்த ஆண்டு பார்த்துக்கொள்வோம் என்றும் முடிவு செய்கிறார்கள். ஆனால் நம் மக்கள் என்ன செய்கிறார்கள்? எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவர் குடிப்பழக்கம் உள்ளவர், ஒவ்வொரு நாளும் குடிக்கக்கூடிய நபர். தவக்காலம் வந்தால் மாலை அணிவிப்பார், ஆனால் 10 நாள் ஒழுங்கா இருப்பார். 11ஆவது நாள் தண்ணி அடிச்சுட்டு வந்து அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு வந்து, ஃபாதர் என்னை மன்னிச்சுக்கங்க, இந்த மாலையை போட்டு விடுங்க என்று போட்டுக்கொள்வார். பிரியமான சகோதர சொல்லி, இப்படியும் நாம் இந்த 40 நாட்களிலாவது நான் மேன்மையாக இருப்பேன், நான் இப்படி பேச மாட்டேன், இப்படி நடந்துக்க மாட்டேன், இப்படி முரண்பாடுள்ள கருத்தாக இருக்க மாட்டேன், என்னுடைய கணவன் பேச்ச, மனைவி பேச்ச, பிள்ளைகளுடைய பேச்ச, பெற்றோருடைய பேச்ச, அல்லது திருப்பலியில பங்கேற்பது, இவ்வாறாக இந்த நாட்களில் நாம் பக்தி பரவசத்தோடு பங்கேற்று நாமும் உருமாற முயற்சி எடுப்போம். உருமாற வேண்டுமென்றால் நம்ம மனம் மாறினால் போதும், அந்த மனசு மாறினால் போதும். பிரியமான சகோதர சொல்லை பார்ப்போம். பட்டாம்பூச்சியை பிடிக்காதவர் யாரும் இல்லை. அந்த பட்டாம்பூச்சி உடனடியாக பட்டாம்பூச்சியாக மாறுவதில்லை. முதல்ல ஒரு சாதாரண புழுவாக இருக்கின்றது. 7 பரிமாணங்கள் எடுத்த பிறகுதான் அது அருமையான பட்டாம்பூச்சியாக மாறுகின்றது. மாறுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அது மாறி 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 கடைசியில் அது பட்டாம்பூச்சியாக நம்ம எல்லாம் கவரக்கூடிய பட்டாம்பூச்சியாக வெளிவருகிறது. பிரியமான சகோதர சொல்லே, ஒவ்வொரு மாற்றமும் நமக்கு வேதனையும் துன்பத்தை தான் தரும். உணவு கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, உடல் கட்டுப்பாடு, இவை அத்தனையும் நமக்கு வலியும் வேதனையும் தான் தரும். இருந்த போதிலும் அந்த கட்டுப்பாடோடு வாழ்ந்து மற்றவர்களை விட, இந்த தவ காலத்தில் மட்டுமல்ல, மற்றவர்களை விட நான் ஒரு சிறந்தவனாக, அது பேச்சில் இருக்கட்டும், செயலில் இருக்கட்டும், பணியில் இருக்கட்டும், வேலையில் இருக்கட்டும், அல்லது ஒரு வார்த்தையாக இருக்கட்டும், நான் அதற்கு கட்டுப்பட்டவனாக மேலோங்கி உயர்ந்தவனாக இருப்பேன். ஆண்டவருடைய உருமாற்ற பெருவிழா நமக்கு கூறுவதெல்லாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழ வேண்டும் என்றார். இந்த தவக்காலம் ஒரு வித்தியாசமான தவக்காலமாக, நம்மை நாமே முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய தவக்காலமாக, நம்மை நாமே முழுமையான மனமாற்றம் அடைந்த காலமாக, உருமாறிய நபர்களாக வாழ நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.